சூப்பராக இல்லை இப்படி வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா தீபாவளி வருதுன்னு 2-3 நாளில். அதனால் ட்ரெஸ் தான் எடுக்கலை. சரி ஒரு செயின் எடுத்தா அப்படின்னு சொன்னாலாவே. அதனால் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் செயின் எடுக்கலான்னு. என்ன கோல்டு செயினா? இல்லை கவரிங் செயின் தான். புதுசாக நம்ம ஊரில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் அங்கே கிளம்பிட்டோம். ஆனால் கிளம்புறப்ப தெரியாது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த இடத்துல போய் அங்கே அந்த அக்கா இல்லைன்னு கேட்ட வேண்டியதான் சொன்னாங்க. அங்கே புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வேணா போய் பாருங்க நிறையா கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பெரிய கடையாக தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது அந்த கடை. பாருங்கள் காட்டியிருப்போம் ஃபஸ்ட்டு போகிறப்ப அந்த கடையில் வீடியோ எடுத்துகிட்டு தான் அடுத்தது அந்த கடைக்கு போனோம். இதுதாங்க அந்த சின்ன கடை. இதில் தான் நாங்கள் எப்பயுமே நம்ம வந்து செயின் எடுப்போம் லாவுக்கு. கிட்டத்தட்ட அதை எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. எப்பயுமே இல்லை, வருஷத்தில் எப்பயாவது ஒரு டைம் தான் போவோம். ஆனால் இதே கடைக்கு தான் போவோம். சின்ன கடையாக வச்சுருந்தாங்க. அது வேணால் உண்மை தான். இந்த கடைக்கு மட்டும்தான் போயிருக்கோம் எப்பயுமே. அங்கே ஜுவல்ஸ்லாம் சின்ன சின்ன ஜுவல்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ஆனால் டிசைன்ஸ் வந்து இங்கே நான் லாவ் கேட்டா இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு கடை கொஞ்சம் பெருசாக இருக்குது இதே பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி அந்தாண்டுறதுன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் 2 பேரும் சரி அந்த கடைக்கு போயிட்டோம். அந்த கடை உண்மையிலுமே செம வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். 2 நாள் தான் ஆகுதும் ஓப்பன் பண்ணி. ஞாயிற்றுக்கிழமை தான்டா ஓப்பன் பண்ணோம்னாங்க. தென்னை மரம் பாருங்கள், அப்படியே பில்டிங் முன்னாடி தென்னை மரமும் அழகாக இருந்துச்சு. நம்ம இன்விடேஷன் நம்மளுக்கு பண்ண முடியல, நாங்கள்லாம் பர்ச்சேஸ் போயிட்டோம்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. கடையில் பயங்கரமாக இருக்குதுங்க. எதை எடுக்கலாம் எதை எடுக்கக்கூடாதுன்னே தெரில, அந்த மாதிரி இருக்குது. உண்மையாலுமே லேடிஸ்லாம் வந்தாங்களே எது வாங்கலான்னே தெரியாது, அந்த அளவுக்கு புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. செயின், அந்த நெக் பீஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, புதுசாக வச்சுருந்தாங்க. எல்லாமே 1 கிராம் கோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க உண்மையாலுமே. நம்ம மட்டும் புதுசாக நல்லதாக வாங்கணுன்னா நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் புது டிசைன்ஸில் வந்திருந்தது. அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆன்டிக் சொல்கிறீங்களா அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நகை கடைக்கே போக தேவையில்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே. இந்த சைடில் ஜும்காஸ்லாம் இந்த பக்கம் நிறையா இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ பெண்கள் போனால் எவ்வளோ ஆசைப்படுவாங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் போய் சுற்றி பார்த்தனோ இல்லையோ, இவங்க போய் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. நான் பார்க்கவே இல்லை, முன்னாடியே நின்றுட்டு இதை மட்டும் செயின் தோடு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். தோடுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ரொம்ப பெருசாலாம் நான் போட்டதில்லை. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ஒரு செயின் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து காமிச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. கடைசியாக அதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு தாம்பாலம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, தீபாவளி சீர்வரிசைன்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படியோ ஒரு செயின் வாங்கினா நம்மளுக்கு ஆஃபரில் அது கிடச்சிருக்குது இல்லைங்க, சீர்வரிசைன்னு சொல்லி ஒரு தாம்பாலம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படியோ ஒரு செயின் வாங்கினதுக்கு ஒரு பொருள் நம்மளுக்கு கிஃப்டாக தந்திருக்காங்கல்ல, அதனால அப்படியே வாங்கிட்டு பேக்கரிக்கு வந்துட்டோங்க, ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு. அப்புறமேட்டு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால தேங்காய் பன் வாங்கினோம். இந்த கடையில் ஒரு சூப்பராகவே இருக்கும் அந்த தேங்காய் பண்ணு. எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் தேங்காய் பண்ணு தான் நாங்கள் வாங்குவோம். அது வந்து கட் பண்ணாங்களா இல்லையா, நான் என்கிட்ட கேட்டு கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவார் சார். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால. பில் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. என்னென்ன வாங்கணும்னு பார்த்துடலாமா? போனது ஒன்று, ஆனால் நம்ம வாங்கினது பாருங்கள், இந்த செயின் ஒன்று. இதோட ரேட் வந்து 450. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இருங்க கழட்டி காட்டுவோம்னா. சரி, இது சஸ்பென்ஸு, நீங்களாம் நான் போடக்கூடாது. அப்புறம் இந்த செயின் ஒன்று, லாங் செயின். இது வந்து 650 ரூபாய். எங்கள் ஊரில் புதுசாக கடை திறந்துருக்கோம். அவனும் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. தாம்பாலம் கொடுத்த சொல்லி நீ இது 2ல் ஏதோ ஒன்று மட்டும் வாங்கலாம், ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நான் மட்டும் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைப்பா 2மே வாங்கிக்கோ, 2மே உனக்கு அழகாக இருக்கும். நான் இல்லை என்னை மைண்டில் இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி 2 எடுக்க வச்சுட்டாங்க. 2 எடுத்ததுனால எனக்கு எங்கே தீபாவளி சீர்வரிசையாது இந்த தாம்பாலம். அழகாக சொன்னாங்களா? இது வந்து நாங்கள் தனியாக கடையில் வாங்கிட்டு வந்தோம். தாம்பாலம் ஃப்ரீங்க தீபாவளிக்கு. சீர்வரிசை அவங்க சொன்னது அழகாக இருந்துச்சு.
ஓகே பாய். இந்த வீடியோவோட முடியுது.